வணக்கம் நண்பர்களே. இன்று நம்முடைய டிபிஎஸ் கணிப்பு 2026 நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி வேலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வேலூர் சட்டமன்ற தொகுதி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தொகுதியை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இது ஒரு சிட்டி பேஸ்டு தொகுதி அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு அந்த வேலூர் நகரத்தின் பகுதிகள் அடங்கிய ஒரு தொகுதி. இதோட ஒரு பார்டர் ஆந்திர பிரதேஷ் அந்த ஸ்டேட்டோட பார்டராகவும் இருக்கிறத பார்க்க முடியுது. இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தொழில் வாய்ப்புகள் என்னென்ன, வருமானத்துக்கு உண்டான தொழில் வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போனால் இங்கே அந்த வேலூர் மாவட்டம் அப்படின்றதுனால அந்த ஆம்பூர், வாணியம்பாடி இது ஒட்டி இருக்கக்கூடிய அந்த தோல் சம்மந்தப்பட்ட பொருட்கள் லெதர் எக்ஸ்போர்ட், இது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறது, அது சார்ந்த தொழில்கள் தான் இங்கே முக்கியமான ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், சிறு குறு தொழில்கள் இங்கே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறத பார்க்க முடியுது. இது போக அரிசி வியாபாரிகள், அந்த மாதிரியான விவசாய பொருட்கள் சம்மந்தப்பட்ட வியாபாரங்களும் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த ஜாதிகள், தேர்தல் வாக்கு அரசியலில் அதிக ஈடுபாடு காட்டக்கூடிய இல்லை டாமினேட் பண்ணக்கூடிய ஜாதிகள் அப்படின்னு பார்க்கணுன்னா வன்னியர், முதலியார், நாயுடு அண்ட் ஷெட்யூல் காஸ்ட், இந்த 4 கம்யூனிட்டிஸ் இது பண்ணுறதை பார்க்க முடியுது, டாமினேட் பண்ணுறதை பார்க்க முடியுது. முதலியார்கள் இங்கே கொஞ்சம் அதிகமான டாமினேஷனில் இருக்கிறதா நம்ம பார்க்கலாம். அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,44,542. இங்கே கடந்த 6 பொது தேர்தல்களில் எந்தெந்த கட்சிகள் அதிகமான வெற்றி, எந்தெந்த கூட்டணிகள் அதிகமான வெற்றி எடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா திமுக கூட்டணி 2011 2024 வரை இருக்கக்கூடிய 6 பொது தேர்தல்களில் வேலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அந்த பகுதிகளில் திமுக கூட்டணி 4 முறையும், அதிமுக கூட்டணி 2 முறையும் வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்தது பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சிஃபாலஜிக்கல் கால்குலேஷன். இந்த சிஃபாலஜிக்கல் கால்குலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பீனியன் போல் நம்ம மக்களிடம் இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள், அது 30% அதுக்கு வெயிட்டேஜ் கொடுப்போம். அந்த 30%த்தில் 16% திமுக கூட்டணியும், 6% அதிமுக கூட்டணியும், பாரதிய ஜனதா 4%, பாமக 2%, நாம் தமிழர் கட்சி 1%, தமிழக வெற்றி கழகம், விஜயோட தமிழக வெற்றி கழகம் 1% பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. இங்கே இந்த தொகுதியை பொறுத்தளவில் அதிமுகவின் வாக்கு வங்கி பெருமளவில் சரிந்திருப்பதையும், பாரதிய ஜனதா ஓரளவுக்கு இங்கு அதிமுகவின் வாக்குகளை கபலீகரம் செய்திருப்பதையும் நம்ம இங்கே பார்க்க முடியுது. திமுகவோட வாக்கு வங்கியும் கூடியிருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்தது நம்மளுடைய ஓட்டிங் அனலைசிஸை பொறுத்தளவில் நாம் சப்போர்ட்டர்ஸ் அதுக்கு ஒரு 14% கொடுக்குறோம். நியூட்ரல் ஓட்டர்ஸ் டர்ன் அவுட் அதுக்கு ஒரு 6% கொடுக்குறோம். ஏஜ் குரூப், வயதின் அடிப்படையில் வாக்களிப்பவர்களுக்கு ஒரு 3% கொடுக்குறோம். ப்ரொஃபஷனல் ஃபேவர் அதுக்கு ஒரு 4% இருக்கிறதா நம்ம கணிக்கிறோம். ஜியோகிராஃபிக்கல் ஓட்டிங், அந்த மண் சார்ந்த அரசியலுக்கு ஒரு 3% அங்கே வெயிட்டேஜ் இருக்கிறதா நம்ம கருதுகிறோம். ஸோ இந்த 30%, அதற்கு அடுத்தது ஃபேக்டர்ஸ்க்கு ஒரு 15% நம்ம கொடுக்குறது வழக்கம். அதில் வேவ்ஸ், அந்த அலை அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு 4% வெயிட்டேஜ் இந்த தொகுதியில் கொடுக்க முடியுது. அடுத்தது கூட்டணிகள் சம்மந்தப்பட்ட அந்த கணக்குகள் மூலமாக வரக்கூடிய இதுக்கு வெயிட்டேஜ் 8% வரை இங்கே இருக்கிறத பார்க்க முடியுது. அப்புறம் மாற்றத்தை விரும்புவோர் அதுக்கு ஒரு 3% வரை இருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்தது இம்பேக்ட் எந்தெந்த இம்பேக்ட் இருக்குங்கிறதுக்கு ஒரு 15% வெயிட்டேஜ். அதில் ஜாதிய ரீதியிலான வாக்குகள் இங்கே பிரிகிறது 5%, மத ரீதியில் பிரிகிறது 5%, ஒரு தலைமைக்கான வாக்குகள் அப்படிங்கிறது லீடர்ஷிப் குவாலிட்டி அதுக்கு உண்டான வாக்குகள் 5% இருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்தது பீப்புள் வெல்ஃபேர் அண்ட் பாலிடிக்ஸ், மக்கள் நலன் சார்ந்த அரசியல், இதுக்கு 10% நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கறது வழக்கம். இந்த 10%த்தில் வாக்குறுதிகளுக்கு 3% இந்த தொகுதியில் என்ன வெயிட்டேஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வாக்குறுதிகளுக்கு 3%, கேண்டிடேச்சர் வேட்பாளருக்கு 4%, கொள்கைகளுக்கு, கட்சியின் கொள்கைகளுக்கு 3% வெயிட்டேஜும் இங்கே இருக்கிறத பார்க்க முடியுது. இதில் எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு வாங்கி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா எல்லா கால்குலேஷன்ஸையும் போட்டு பார்க்கும்போது திமுக கூட்டணி 51%, அதிமுக கூட்டணி 20%, பாரதிய ஜனதா கூட்டணி இங்கு 17%, பாமக பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தொகுதியும் அந்த வட மாவட்டத்தை சேர்ந்த தொகுதிகள்ங்கிறதுனால இங்கேயும் பாரதிய ஜனதாவை தனியாக தான் வச்சுருக்கிறோம். ஸோ பாமகவை
பாமகவிற்கு 4%, நாம் தமிழர் கட்சிக்கு 5%, விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 3%. இந்த அளவில் தான் வந்து நம்ம பெரியதை பார்க்க முடியுது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,44,542. இங்கே ஆவரேஜாக போலாகக்கூடியது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா ஒரு 69.5லிருந்து 70% நாம் கணிக்கிறோம். இந்த 70% கால்குலேட் பண்ணால் 1,71,179 வாக்குகள் போல் ஆகலாம் அப்படின்றது நம்மளுடைய கணிப்பு. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா 51% பெற்றிருக்கக்கூடிய திமுக கூட்டணிக்கு 87,301 வாக்குகளும், 20% பெற்றிருக்கக்கூடிய அதிமுகவிற்கு 34,236 வாக்குகளும், 17% பெற்றிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கூட்டணிக்கு 29,100 வாக்குகளும், பாமகவிற்கு 4%ற்கு 6,847 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 5% பெற்றிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு 8,559 வாக்குகளும், 3% பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் விஜயோட தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 5,135 வாக்குகளும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இதோட அந்த கூட்டணி கால்குலேஷன்ஸ், திமுக கூட்டணி வந்து ரொம்ப பில்ட்டாக இருக்கிறதுனால அதை எதிர்த்து இருக்கக்கூடிய அந்த கூட்டணிகள் எப்படி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி மாறுச்சுன்னா என்ன சதவீதத்தில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திமுக இங்கே 51%தோட ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் வின்னிங் பொசிஷனில் இப்போ இருக்கிறத பார்க்க முடியுது. அதற்கு அடுத்தாக அதிமுக, பாரதிய ஜனதா, பாமக இந்த வலுவான கூட்டணி உருவாச்சு அப்படின்னாலும் இங்கே 41% வரை தான் அவர்களுக்கு வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கணிப்பு. அதிமுக, பாமக மட்டும் கூட்டணி வச்சா வெறும் 24%, அதிமுக, பாமக, தமிழக வெற்றி கழகம் இந்த மூன்றும் சேர்ந்து கூட்டணி வைத்தா 27% தான் வரும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த வேலூர் தொகுதியை பொறுத்த அளவில் ரொம்ப எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்ப எளிதாகவே இங்கு திமுக கூட்டணி வெற்றி பெறுவதை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றிருந்ததை நம்ம ஏற்கனவே நம்மளுடைய கணிப்புகளில் பார்த்தோம். இப்போ 7வதாக வேலூர் தொகுதியையும் சேர்த்து 7 தொகுதிகளில் திமுக கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கிறது, வெற்றி பெறுகிறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கணிப்பாக இருக்குது. நாளை வேறு ஒரு தொகுதியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.